வணக்கம் நண்பர்களே. நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப நாளாகவே ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு டாபிக். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் அவங்க அந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணணும்னா செல்ஃப் ப்ரிப்ரேஷன்லேயே பண்ணலாமா, இல்லை அகாடமியில் சேர்ந்தாகணுமா? அப்படி ஒருவேளை அகாடமியில் சேரலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் எப்படி அகாடமியை சூஸ் பண்ணுறது? அதுக்கான க்ரைட்டீரியா என்ன? பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி எது? இந்த கேள்விகளை நிறைய பேர் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் இது சம்மந்தமாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோவில் நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். காரணம் என்னென்னா, இன்னைக்கு தேதியில் நிறைய மாணவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா இல்லை. இந்த எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேருக்கு தெரியலை. அந்த ஒரு பாதை என்ன அப்படிங்கிற ஐடியா இல்லாமே அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக கேளுங்க. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் சேனல் நான் பார்த்தேன், நீங்கள் நிறைய விஷயத்த சொல்கிறீங்க, உங்கள் அகாடமி எங்கே இருக்குது சொல்லுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, நான் ஒரு அகாடமி ரன் பண்ணுறேன், அதுக்கான சேனல் தான் இது, இவர்கிட்ட போய் சேர்ந்துட்டா உடனே நம்மளை செலக்ட் ஆக்கி விட்டுருவார் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கேட்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னுடைய சேனலை நான் ஒரு சர்வீஸாக ரன் பண்ணுறேன், அகாடமியில் சேர்ந்து படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நான் அதை பண்ணுறேன். நான் தனியாக ஒரு அகாடமியில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன், அகாடமிக்கும் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அகாடமியில் சேர்ந்து தான் ஒருத்தர் செலக்ட் ஆகணுமா, செல்ஃப் ஸ்டடியில் செலக்ட் ஆக முடியுமா? ஒருவேளை நீங்கள் அகாடமியில் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணால் முதல்ல அகாடமினா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அகாடமியோட ரோல் என்ன, உங்களுடைய ரோல் என்ன, இதெல்லாம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு அகாடமி சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே போங்க, அவங்க முன்னாடி உட்காருங்க, பேசுங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, டவுட்ஸை ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அந்த அகாடமியில் சேருங்க அப்படின்றத நான் அவங்களுக்கு சொல்லுவேன். சரி, இப்போது ஒருத்தர் அகாடமியில் சேர்ந்து தான் அந்த எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆக முடியுமா? கண்டிப்பாக செல்ஃப் ப்ரிப்பரேஷன் மூலமாகவே 100% ஒருத்தரால் இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். ஸோ என்னுடைய சேனல் நடத்துறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க, அகாடமியில் சேர முடியாதவங்களுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அப்போது செல்ஃப் ஸ்டடி மூலமாகவே நம்மளால் செலக்ட் ஆக முடியும். இது 100% உண்மை. ஆனால் செல்ஃப் ஸ்டடிங்கிற பேரில் 4 செவத்துக்குள்ளேயே வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களுக்கு வெளியே வரணும், ஃபீட்பேக் வாங்கணும், நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அகாடமியோடைய ஹெல்ப் எடுக்கலாம். டெஸ்ட் மட்டும் நீங்கள் வெளியே எடுக்கலாம். அப்படி இல்லை, ஒரு மென்டர் ஒருத்தர் வச்சுக்கிட்டு அவருடைய கைடன்ஸ் கீழே இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த சப்போர்ட் சிஸ்டம் முக்கியம். ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே வரணும். ஓகேவா? இந்த ஃபெசிலிட்டிஸ், இந்த அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயோ பெய்டோ உங்கள் இஷ்டம். ஆக மொத்தம் ஒரு ப்ராப்பரான ஃபெசிலிட்டி கீழே நீங்கள் ஃபீட்பேக்கில் இருக்கணும். சரி, இப்போ அகாடமி இதில் நான் சேரவா வேண்டாமா? இதில் சேர்றதுனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குமா? இப்போது நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண ரெடி, ஒரு புக் எடுக்கிறேன், நியூஸ் பேப்பர் எடுக்கிறேன், என்னாலே படிக்க முடியுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். நான் சொன்னது போல் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு தானாகவே புக் எடுத்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க கூட பேஷண்ட்டாக இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வில் பவர் இருக்குது அப்படின்னா இதையே மாஸ்டர் பண்ண முடியும். ஆனால் சில பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இல்லை எனக்கு இது கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கு பதிலாக ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தா பெட்டராக இருக்கும், செவி வழியாக கேட்டால் எனக்கு பெட்டராக இருக்கும், நாலேஜ் என்னால் இன்னும் ஈஸியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். அது இல்லாமல் அகாடமியில் ஜாயின் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துடுவீங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த எஃபிஷியன்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அகாடமியில் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, இல்லை நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் ஏதோ புக் எடுத்து நீங்கள் அதை ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணும்போதும் அகாடமி அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களை ப்ராப்பரான பாத்தில் எடுத்துகிட்டு வரும். அப்போ ஓவரால் இந்த அகாடமி அப்படின்றது ஒரு ஃபெசிலிட்டேட்டர், ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அகாடமி சேர்ந்தால் இந்த விஷயத்தில் எனக்கு பெட்டராக இருக்கும், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எனக்கு ஒரு பேக்கப் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் இன்னும் எஃபர்ட் போடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சேரலாம். இங்கே கூட நீங்கள் மனசில் வைக்க வேண்டியது என்னென்னா, அகாடமியில் ஜஸ்ட்டு சேர்றதுனால ஒருத்தரால் செலக்ட் ஆக முடியாது. அகாடமியோட ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 to 50% தான்.
ஓகேங்களா? உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன், ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஒரு 40-50% வரைக்கும் தான் அகாடமியினுடைய ரோல் உங்களுடைய ஓவரால் சக்ஸஸில். மிச்சம் 50லேருந்து 60% வரைக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. அகாடமியில் என்ன தான் சேர்ந்தாலும் உங்கள் சைடில் எஃபர்ட் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அகாடமி சொல் பேச்சை கேட்டு நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் செலக்ட் ஆக முடியும். ஜஸ்ட் லைக் தட் அகாடமியில் சேர்ந்துட்டேன், என்னை செலக்ட் ஆகி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளால் செலக்ட் ஆக முடியாது. இதுதான் உண்மை. சரி, இப்போது அகாடமியில் நான் சேர போகிறேன். அகாடமியை நான் எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கான க்ரைட்டீரியா என்ன, இதை நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிஸ் இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஐடியா இருக்காது, உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா இருக்கும். ஸோ ஃப்ரீ அகாடமிஸ் இருக்குது, பெய்டு அகாடமிஸ் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக கமர்ஷியலாக ரன் பண்ணுற அகாடமிஸும் நிறையா இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு 20 பேர் 30 பேரை வச்சு நடத்தக்கூடிய அகாடமிஸும் இருக்குது. 1000 பேர் 2000 பேர் அதுக்கும் மேலே வச்சு நடத்தக்கூடிய அகாடமிஸும் இருக்குது. இந்த அகாடமிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சிங் மெத்தட், மென்டரிங், ஓவரால் மெத்தடாலஜி, டெஸ்ட், ஃபீட்பேக், சப்போர்ட் சிஸ்டம், இதுக்குள்ளெல்லாம் வேரியேஷன் இருக்கும். எல்லா அகாடமிஸும் நீங்கள் ஒரே மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ண முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமை வச்சு அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் ஓவரால் எசன்ஸுங்கிறது முக்கியம், அந்த சாராம்சம்ன்றது முக்கியம், அந்த டெலிவரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் சேர்றது ஃப்ரீ அகாடமியாக இருக்கலாம், இல்லை பெய்டு அகாடமியாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற அந்த சாராம்சம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரி, அகாடமியை சூஸ் பண்ணும்போது முக்கியமான க்ரைட்டீரியா என்ன, இதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான சில ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா? சரி, முதல் விஷயம், கிளாஸஸ் ரெகுலராக இருக்கணும். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிளாஸ், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா கிளாஸஸுடைய டியூரேஷன் இதிலலாம் வேரியேஷன் இருக்கும் ஒன் செகண்ட். பட் ஓவரால் ஒரு கிளாஸ் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு 200 கிளாஸ் கிட்ட அவங்க நடத்தணும். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், ஒரு ஃபுல் டைம் நடத்தக்கூடிய அகாடமி. ஸோ கிளாஸஸ்ங்கிறது முக்கியம், ரெகுலராக கிளாஸஸ் இருக்கணும். அது இல்லாமல் அந்த கோச்சிங் இருக்கு இல்லையா, டீச்சிங், இது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக இருக்கணும். எக்ஸாமினேஷனுக்கு என்ன தேவை அந்த டெலிவரி இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்க, இப்போ வந்து ஜியோகிராஃபி இருக்குன்னா ஜியோகிராஃபியை நீங்கள் யூனிவர்சிட்டியில் எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது, ஒரு ரிசர்ச் ஸ்காலருக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான ஜியோகிராஃபி சிலபஸ் என்ன, அதுக்கு என்ன தேவை, அதுக்கான நாலேஜ் என்ன, அந்த ஆஸ்பெக்ட்ஸை மைண்டில் வச்சு எடுக்கணும், ப்ராக்டிக்கலாக எடுக்கணும். இந்த டெலிவரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கணும், அது பார்த்துங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் இது இருக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம், நாலேஜோட சேர்த்து ரெகுலராக ப்ராக்டிஸ் இருக்கணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கணும். இது இருக்கான்னு பார்த்துங்க. நாலேஜை மட்டும் டெலிவர் பண்ணால் பத்தாது, அதை அப்ளை பண்ண வைக்கணும். அன்னன்னைக்கு நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், அன்னன்னைக்கு உங்களை சிவில் சர்வெண்ட்டாக அவங்க ஆகணும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அன்னன்னைக்கு நாலேஜையும் எடுத்துகிட்டு போய் சேர்த்துடணும், அதோடு சேர்ந்து அந்த நாலேஜை நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை ஜென்ரல் அகாடமிஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, வாரம் வாரம் வீக்லி டெஸ்ட் நடத்துவாங்க. இது ஜென்ரலாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க. அந்த டெஸ்ட்டை எழுதி ஃபீட்பேக்கும் அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அது இல்லாமல் நிறைய அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் மெத்தடாலஜியில் கிளாஸ் முடித்த உடனேயோ இல்லை 2 நாள் 3 நாள் கழிச்சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் அது தருவாங்க. நீங்கள் வீட்டில் போய் இதை எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அசைன்மெண்ட்ஸ் தருவாங்க. அந்த மாதிரியும் இருக்கலாம். ஆனால் ஓவரால் ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்கணும், அதை பார்த்துங்க. அடுத்தது டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுங்கிறது இருக்கணும். ஜென்ரலாக அகாடமிஸில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வரும்பொழுது ஒரு லாஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months டெஸ்ட் சீரீஸ் இன்டென்சிவாக நடத்துவாங்க. இது இருக்கா அப்படின்றதையும் பார்த்துருங்க. ஆனால் டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இருக்குது, நம்ம கண்ணாமண்ணான்னு எடுக்கக்கூடாது. டெஸ்ட்டுங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் எடுத்தாலும் அதை எப்படி எடுக்கணும், அந்த சாராம்சம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை ஃபுல்லாக கேளுங்க. அடுத்த க்ரைட்டீரியா, இந்த சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் இருக்கணும். ஸோ ஃபேக்கல்ட்டிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும், அவங்க உங்களுக்கு சொல்லித்தரணும். ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா அதை அங்கேயே கிளாரிஃபை பண்ணணும். அதே போல் நீங்கள் எழுதிட்டு போகிறீங்க, ஒரு ஆன்சர் காட்டுறீங்க அப்படின்னா ஃபீட்பேக் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கான்னு பார்த்துங்க.
நிறைய அகாடமிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னன்னா நீங்கள் போனால் தான் அவங்க எண்ட்லேருந்து இனிஷியேட்டிவ் இருக்கும். ஓகேங்களா? நிறைய அகாடமிஸில் ஃபேக்கல்ட்டிஸ் அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ உங்கள் எண்ட்லேருந்து நீங்கள் போகணும், அப்ரோச் பண்ணணும். கண்டிப்பாக அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க சைடில் இருந்தும் அந்த இனிஷியேட்டிவ் இருக்கும். ஸோ உங்கள் எண்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணி அகாடமியை யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் சேர்ந்தால் மட்டும் போதாது, ஃபீட்பேக் நீங்கள் வாங்கணும். சின்ன டவுட்டாக இருந்தாலும் வெக்கப்படாமல் பயப்படாமல் நீங்கள் ஃபேக்கல்ட்டிஸை அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்தது மென்டரிங். மென்டரிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக்குள்ளேயும் அந்த வேரியேஷன் இருக்கும். அவங்களுடைய சிஸ்டம் வந்து வேரி ஆகும். மென்டரிங்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு மாணவர் இருக்கார், ஒரு மாணவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஒரு மென்டர் ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ப்ராப்ளி செப்பரேட்டாக மென்டர்ஸ் வைக்க மாட்டாங்க. ஒரு 2-3 ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்க ஓவராலாக எப்பெல்லாம் தேவையோ ஸ்டூடெண்ட்ஸை இண்டிவிஜுவலாக மீட் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸ், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கேட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை அளிப்பாங்க. ஜென்ரலாக இதுதான் மென்டரிங் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நாலேஜ் சப்போர்ட் சிஸ்டம் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் சிஸ்டமும் கூட. இப்போ உளவியல் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, மூட் ஸ்விங் இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் மனம் விட்டு அந்த மென்டர்ஸ் கிட்ட பேசலாம். ஸோ அந்த மென்டரிங் ஃபெசிலிட்டி, அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா, இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற அகாடமி அப்படின்னா ஜென்ரலாக அவங்க மென்டரிங் அவங்க வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு சேருங்க. அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ஸ் அவ்வளோ இல்லைனா கூட மென்டரிங்ன்ற தனியாக ப்ரோக்ராம் இல்லைனாலும் அந்த எசன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கணும். அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல். ஒரு சில அகாடமிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வெளியே வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில அகாடமிஸ் வந்து அவங்களே கம்பைல் பண்ணி எது தேவையோ இவங்களே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஆனால் இதில் கிளாரிட்டி இருக்கணும். ஒன்று ஸ்டடி மெட்டீரியல் நான் தர மாட்டேன்னு சொன்னாலும் கிளாரிட்டியோட சொல்லணும். வெளியே அந்த புக்ஸை வாங்கிக்கோங்க, அது போதும். அதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு நாலேஜை நாங்கள் கிளாஸ் மூலமாக கொடுத்துருவோம் அப்படின்றத கான்ஃபிடண்ட்டாக சொல்லணும். இல்லை இதெல்லாம் நீங்கள் வெளியே செலக்டிவாக வாங்கிக்கோங்க, அது இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நாங்கள் கொடுத்துருவோம், நாங்கள் தர மெட்டீரியல்ஸை நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லணும். ஆக மொத்தம் கிளாரிட்டி இருக்கணும். ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். லிமிட்டடாக படிக்கணும், தேவையில்லாமல் நிறைய படிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பேசிக் க்ரைட்டீரியா, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் ஆப்ஷனல் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆப்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக கைடன்ஸ் அவங்க உங்களுக்கு அளிக்கணும். ஆப்ஷனில் எப்படி சூஸ் பண்ணுறது, எது ஃபீஸிபிளாக இருக்கும், அதாவது எது ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படிலாம் அவங்க சொல்லணும். ஸோ ஆப்ஷனல் சம்மந்தமாக கைடன்ஸ், கோச்சிங், டெஸ்ட், ஃபீட்பேக் இதுவும் அங்கே இன்டெகிரேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் லார்ஜர் ஆஸ்பெக்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. ஓவரால் குவாலிட்டி இருக்கணும், டெலிவரி இருக்கணும், ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கணும். ஐஏஎஸ் எக்ஸாம் ஓரியன்டாக நடத்தணும். நிறைய விஷயங்களை ஃபேக்டாக கொடுத்தா பத்தாது. நாலேஜ் அலாங் வித் ப்ராக்டிஸ் அண்ட் ஃபீட்பேக் ஒட்டுமொத்தமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பேசிக்கான க்ரைட்டீரியா இன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சேருங்க. எந்த அகாடமி பெஸ்ட் அகாடமி அப்படின்றத நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். நான் சொன்னது போல் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கு மேலே அகாடமியில் நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் இருக்கணும். அது இருந்தால் தான் இந்த எக்ஸாமை நம்மளால் சாதிக்க முடியும். இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிறைய மாணவர்கள் இன்னைக்கு தேதியில் பண்ணுற தப்பு, அகாடமியில் சேர்ந்துருவாங்க, ஆனால் அகாடமியை யூஸ் பண்ணுறதே கிடையாது. கிட்டத்தட்ட 90% மாணவர்கள் இந்த தப்பை இன்றைக்கி பண்ணுறாங்க. நிறைய பேர் அகாடமியில் சேர்கிறதுக்கு முன்னாடியே இன்டர்நெட்லேயும் அது இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்ககிட்டையும் நிறைய விஷயத்த அவங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் விசாரிக்கிறது. இதில் இவங்களே நிறைய மிஸ்கன்சம்ஷனை உருவாக்கி வச்சுருவாங்க. அப்போ ஒரு அகாடமியில் சேரும்போது ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷனில் தான் போவார். ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்னா என்னென்னு ஆல்ரெடி ஒரு கற்பனை மைண்டில் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அந்த கற்பனையோடு தான் சேருவாங்க. ஆனால் அகாடமின்றது ஒரு ப்ரொஃபஷ்னலாக சொல்லித்தரக்கூடிய ஒரு சென்டர். அங்கே போனீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்கணும். நம்மளாவே ஒரு இமேஜினேஷனோட போயிட்டு அங்கே உட்கார்ந்தோம்னா நமக்கு நேரம் தான் வீணாகும். ஆனால் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஒரு பிரச்சனை,
நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொல்கிறத கேட்பீங்களா, இல்லை மற்றவங்க சொல்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அங்கே போய் டாக்டர்கிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்களா? நீங்கள் நம்ம யூடியூப்லலாம் பார்த்துட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் நிறைய ஃபார்வர்ட்ஸ் வரும். அதுலலாம் நம்ம ஹெல்த் சம்மந்தமாக, மெடிசன் சம்மந்தமாக நிறைய விஷயத்தை பார்த்துட்டு, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம மைண்டில் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போய் அவர் சொல்கிறது கேட்காம, சார் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஆனால் நிறைய மாணவர்கள் ஆஸ் அ டீச்சர் நான் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபீஸை கட்டிட்டு அகாடமியில் சேர்ந்துட்டு அகாடமியை யூஸ் பண்ணுறதில்ல, அகாடமியை சைடில் வச்சுருறாங்க. எதை மெயினாக வைக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க மைண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த இல்யூஷன், இதை தான் உண்மையாக ஐஏஎஸ் எக்ஸாம் நினச்சிட்டு இந்த பாதையிலே போகிறாங்க. நிறைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா நெட்டில் கேட்குறது, இதிலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. ரைட்டா? இதுலேயும் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் என்ன அப்படின்றத சொல்கிறவங்களும் இருக்காங்க, ப்ராப்பரான இன்டென்ஷனோட ஒரு நல்ல எண்ணத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி சொல்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. உதாரணத்துக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆன நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வந்து சேரும்பொழுது நீங்கள் வந்து சூப்பர்ஃபிஷியலாக விஷயத்தை எடுத்துருவீங்க. எக்ஸாமினேஷனோட சாராம்சம் என்ன, பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கவனிக்காமல் அவங்க சொல்கிற பல விஷயங்களை ஷார்ட் கட்ஸாக, டிப்ஸாக, மேஜிக்காக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாமினேஷனை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் அகாடமியில் சேர்ந்துட்டு அகாடமியில் சொல்லித்தர்றத அவங்க மதிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அகாடமியில் சேர்ந்துட்டு கிளாஸை அவங்க வந்து உட்காந்துருவாங்க, கிளாஸில் உட்காந்துட்டு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிளாஸ் நடக்கும், ஆனால் அவர் பிரெயின் வேறு எங்கேயோ இருக்கும். அவர் நெட்டில் கேட்டது, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கிளாஸை வந்து அவர் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாகவே போயிடும். இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு அகாடமியில் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு 200 கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு வைங்க, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அந்த 200 கிளாஸை யார் ஃபுல்லாக ப்ராப்பராக அட்டன் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணி வீட்டில் போய் ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால 100% செலக்ட் ஆக முடியும். ஆனால் அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அகாடமியில் நம்ம ஃபீஸ் கட்டி சேர்றது எதுக்கு? வீட்டில் படித்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், டவுட்ஸ் இருக்கும். அகாடமியில் அவங்க டைரெக்டாக சொல்லி தருவாங்க. ஸோ என்சிஆர்டி புக்ஸ் இருக்குது, மற்ற மெட்டீரியல்லாம் இருக்குது. இதில் கெயின் பண்ணுற நாலேஜை நம்மளாக கெயின் பண்ணுறத அவங்களா நமக்கு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவங்க கவனிக்கணுமா இல்லையா? ஆனால் அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, புக்கை நான் எப்படி படிக்கணும், எந்த புக்கிலேருந்து நான் படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் ரெகுலராக நிறைய வருஷமாக அந்த மாதிரி நிறைய மாணவர்களை மீட் பண்ணியிருக்கேன் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஸோ அவங்களுக்கு சொல்கிறது நான் இதுதான், அகாடமியில் சேர்ந்தீங்கன்னா கிளாஸஸை மதிங்க, நாலேஜை நீங்கள் அகாடமியிலேருந்து எடுக்கணும். ஒரு வேளை நீங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த நாலேஜை வச்சு தான் நீங்கள் சைடில் புக்கை படிக்கணும். இப்போ என்சிஆர்டி புக்கை படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அகாடமியில் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அதில் தான் பேசிக் நாலேஜ் கிடைக்கும், கான்செப்ஷன் நாலேஜ் அங்கே தான் கிடைக்கும். அந்த நாலேஜை ஃப்ரேம் ஒர்க்காக வச்சுக்கிட்டு நீங்கள் என்சிஆர்டி புக் எடுத்தால் தான் என்சிஆர்டி புக்கு பிடிக்கும். என்சிஆர்டி புக்கே ஃபுல்லாக முடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை நம்ம செலக்டிவாக தான் படிக்கணும். எதை படிக்கணுன்றது எப்படி தெரியும்? கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதே போல் நடப்பு செய்தியும் எதை படிக்கணுன்றது எப்படி தெரியும்? பேசிக் நாலேஜ் இருக்கணும், அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். அதை ஃபஸ்ட் நீங்கள் கிளாஸ் மூலமாக அப்டெயின் பண்ணணும் நாலேஜை, அதுக்கப்புறம் நீங்கள் நடப்பு செய்தி படிக்கணும். இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சயின்ஸ், பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், இதில் கிளாஸ் நடத்தா கிளாஸை கவனிக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு செய்தி மூலமாக நான் நாலேஜை கெயின் பண்ணுறேன்னு போவாங்க. இது வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் படிப்பே கிடையாது. கான்செப்ஷுவலாக படிக்கணும், நாலேஜை கெயின் பண்ணணும். அந்த கான்செப்ஷன் நாலேஜை வச்சு அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ட்ராக் பண்ணுறது பேர் தான் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு செய்தி. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான மாணவர்கள் 90% பேர் வந்து சப்ஜெக்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் அளிக்கிறதே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸே வருஷம் ஃபுல்லாக படிக்கிறது. இந்த நடப்பு செய்தி தான் ஐஏஎஸ் எக்ஸாம் நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் சப்போர்ட் பண்ணியும், அவங்களுக்கு ஃபைனான்ஷியலாக பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியும், இவங்களுக்கு வாய்ப்பு இருந்தோம், வயசு இருந்தோம், நேரம் இருந்தோம், எனர்ஜி இருந்தோம், நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி வீண் அடிச்சிட்டு இருக்காங்க. அகாடமியில் சேருவாங்க, ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு வருஷம் அப்படியே போயிடும். இந்த தப்பை அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, ஒருவேளை நீங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். அதே போல் அகாடமியை மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும், வெக்கப்படாமல், பயப்படாமல். டவுட்ஸ் இருக்குன்னா ஃபேக்கல்ட்டியை மீட் பண்ணணும், டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுங்கள். அதே போல் ஃபீட்பேக் வாங்கிட்டே இருங்க, ஆன்சர் நீங்கள் எழுதுங்க, நோட்ஸ் எடுங்க, அதை கொண்டு போய் காட்டுங்க. ஆனால் நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் அதை ஏன் காட்டணுன்ற ஒரு ஈகோ இருக்கும் நிறைய பேருக்கு. இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, தப்பு. ஈகோவை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுணும். அகாடமியில் சேர்றீங்கன்னா போய் அந்த டீச்சர்கிட்ட ஃபீட்பேக் வாங்குங்க. எழுதுறீங்கன்னா போய் காட்டுங்க. எடுத்த உடனே எழுதும்போது பெட்டராகலாம், அதாவது பெர்ஃபெக்டாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? அதனால் இதுதான் ரியாலிட்டி, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போது நாலேஜை கெயின் பண்ணுறது, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது, ஃபீட்பேக் வாங்குறது, இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் அகாடமி யூஸ் பண்ணணும். ஃபீஸ் கட்டுறீங்க, அதனால் அகாடமியை யூஸ் பண்ணுங்கள்.
இப்படி தான் அகாடமியை யூஸ் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் அகாடமியை யூஸ் பண்ணுறது கிடையாது. அங்கே தேவையில்லாத விஷயத்துக்காக நேரத்தை வீண் பண்ணுவாங்க. டவுட்ஸ் கேட்பாங்க, ஆனால் சம்மந்தமே இருக்காது. நாலேஜ் சம்மந்தமாகவே இருக்காது டவுட்டு. ஒரு சில ஃபேக்ட் டேட்டா, ரா டேட்டா, மசாலா ஃபேக்ட் இதெல்லாம் கேட்டு அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைப்பாங்க. காரணம் என்னென்னா ஆல்ரெடி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்லேயே அகாடமிக்கு வருவாங்க, ஃபீஸ் கட்டுவாங்க, சேருவாங்க, ஒரு வருஷம் வீணாக போயிடும். இந்த தப்பை பண்ணாதீங்க, ஓகேவா? அப்போ அகாடமியில் சேர்றீங்க அப்படின்னா அங்கே ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கற்றுக்கணும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், ட்ரஸ்ட் வைக்கணும். அந்த அகாடமி மேலேயும் நீங்கள் ட்ரஸ்ட் வச்சு ப்ராப்பராக அந்த கோர்ஸை ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் முடித்து நீங்கள் செலக்ட் ஆகுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். நன்றி.